Hi students, welcome to NDKL IAS Academy. So, video இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நகராட்சி எக்ஸாம் MAWS எக்ஸாம் ஜூன் 29 ஜூன் 30 நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல ஜூன் 29 டிப்ளமோக்கான எக்ஸாம் நடந்துச்சு. கரெக்ட்டா? முதல்ல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அந்த டிப்ளமோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ படிச்சவங்களும் எழுதிருப்பீங்க, இன்ஜினியரிங் படிச்சவங்களும் எழுதிருப்பீங்க. ஓகேவா? சோ அந்த எக்ஸாம்க்கான கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? இந்த வீடியோல இப்ப சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இந்த மூணு பேருக்குமே கட் ஆஃப் ஒரே மாதிரி தான் இருக்குமா இல்ல வேற வேற மாதிரி மாறுமா, அவங்களோட டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருந்தது, டிஃபிகல்ட்டி லெவல் அப்படிங்கறத தாண்டி எக்ஸாம் எழுதுனவங்க என்ன மாதிரி அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கான வேகன்சிஸ், ஓகேவா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன மாதிரி இருக்கு, எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி தான் நம்ம பார்க்க போறோம். அதனால வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோக்குள்ள வந்து அத்தனை பேரும் ஃபுல்லா பாருங்க. இப்ப ஜூன் 29 நடந்த டிப்ளமோக்கான அந்த அனாலிசிஸ் நம்ம இதுல பாத்திரலாம், கட் ஆஃப் அனாலிசிஸ். அடுத்து வரப்போற வீடியோஸ்ல நம்ம ஜூன் 30 நடந்த இன்ஜினியரிங் கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஓகேவா? சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜூலை மாசம் TNPSC ஏஐ நோட்டிபிகேஷன் இருக்கு. அதுக்கான கிளாஸஸ் நம்மள்ட்ட கம்ப்ளீட்டா ரெடியா இருக்கு. ஓகேவா? நியூ பேட்ச் கம்மிங் டேஸ்ல ஆரம்பிச்சிருவோம். சோ அட்வான்ஸா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கலாம். ஓகேவா? சோ கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் டிப்ளமோக்கு நிறைய நோட்டிபிகேஷன் வருது. டிப்ளமோ வருது, சர்வேயர் வருது, புரியுதா? அதாவது டிப்ளமோ படிச்சவங்களுக்கான எக்ஸாமும் ITI படிச்சவங்களுக்கான எக்ஸாமும் ஆகஸ்ட் மாசம் வருது. அதுக்கான எக்ஸாம் நவம்பர் மாசம் இருக்கு. அதுக்கும் கிளாஸஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா வச்சிருக்கோம். ஓகேவா? சோ என்ன டீடைல் வேணும்னாலும் நீங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி டீடைல் கேட்டுக்கலாம். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எக்ஸாம் உங்களுக்கு தெரியும் டிப்ளமோ பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். சோ டிப்ளமோ அப்படிங்கிறப்ப சிவில் ஈஸியா தான் இருந்தது. ஓகேவா? டிப்ளமோ அப்படின்றப்ப சிவில் ஈஸியா தான் இருந்தது. ஓரளவு நல்லா படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸால அந்த சிவிலோட டெக்னிக்கல் பேப்பர் இருக்குல்ல 200 கொஸ்டின்ஸ்ல தாராளமா ஒரு 170க்கு மேல போயிடலாம். நான் குறைஞ்சபட்சம் சொல்றேன், குறைஞ்சபட்சம் ஒரு 170ஆவது நீங்க போயிடலாம் சிவில் பொறுத்த வரைக்கும், டிப்ளமோ சிவில். அதே மெக்கானிக்கல் பாக்குறப்ப சிவில கம்பேர் பண்றப்ப மெக்கானிக்கல் லிட்டில் பிட் டஃப். ஓகேவா? இப்ப மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் ஒரு 150 160. ஓகேவா? 200க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். சிவில் பொறுத்த வரைக்கும் ஒரு 170 அடிக்க முடிஞ்சிருந்தா மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் ஒரு 150 160 வரைக்கும் போயிருக்கலாம். நீங்க அப்படியே எலக்ட்ரிக்கல் டிப்ளமோ போனீங்க அப்படின்னா இந்த ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப அது இன்னும் டஃபாவே இருந்திருக்கு. நான் சொல்ற அந்த டிஃபிகல்ட்டி லெவல் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட் சொன்னதுதான். ஓகேவா? சோ அவங்க என்ன மாதிரியான அட்டம் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் ஒரு 140 அந்த ரேஞ்சில் பண்ணியிருந்தாலே அது ஒரு நல்ல அட்டம். அந்த மாதிரி தான் சார். அப்போ நான் எலக்ட்ரிக்கல் சார் 140 அடிச்சிருந்தாலும் எனக்கு வேலை கச்சுமா சார்னா அப்படி இல்லை, அதை நான் பின்னால வரேன். ஸோ ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்றப்ப சிவில் ஈஸியா இருந்திருக்கு, மெக்கானிக்கல் ஓரளவு பரவாயில்ல, எலக்ட்ரிக்கல் லிட்டில் பிட் டஃபா தான் இருக்கு. ஸோ சிவில்ல ஒரு 170 அடிச்சிருந்தா குட் அட்டம், நான் 200க்கு சொல்றேன். மெக்கானிக்கல் ஒரு 160 அடிச்சிருந்தா ஓகே. எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் ஒரு 140 150 அந்த ரேஞ்சில் நீங்க இருந்தா ஓகே. நீங்க அப்படியே GS மேக்ஸ் போனீங்கன்னா எல்லாருக்கும் காமன் தான். ஸோ அதுல 100 கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நான் சொல்றேன் டிப்ளமோல ஒரு 75 போயிருக்கலாம். நல்லா படிச்சிருந்தீங்கன்னா 75 போயிருக்கலாம். நான் மேக்ஸ் 25 GS 75 சேர்த்து சொல்றேன். 100க்கு ஒரு 75 கொஸ்டின்ஸ் மேல கண்டிப்பா உங்களால பண்ணிருக்க முடியும். தமிழ் எலிஜிபிளா இதுல சேர்க்காதீங்க, தமிழை இதுல சேர்க்காதீங்க. தமிழ் 100 கொஸ்டின்றது நீங்க 40 எடுக்கணும், அவ்வளவுதான், அதை இதுல சேர்க்காதீங்க. சோ அப்படின்றப்ப இதுதான் எக்ஸாம் வந்து இருந்திருக்கு. ஓகே, அப்ப அடுத்த கேள்வி கேட்பீங்க, சார் அப்ப சிவில் ஈஸியா இருந்ததுன்னா அதோட கட் ஆஃப் அதிகமா இருக்குமா, எலக்ட்ரிக்கல் கஷ்டமா இருக்குன்னா அதோட கட் ஆஃப் கம்மியா இருக்குமான்னு கேட்பீங்க. அதுக்கு நான் அடுத்து வரேன். ஓகே, நீங்க நோட்டிபிகேஷன் ஆஸ் வெல் அஸ் வேகன்சிஸ் ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம பார்க்க போறது டிப்ளமோ தான். சோ டிப்ளமோ அப்படின்னு எடுத்து பாக்குறப்ப இந்த நகராட்சி எக்ஸாம்ல என்னென்ன போஸ்ட் வந்திருந்ததுன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்திருந்தது, டிராஃப்ட்ஸ்மேன் கார்பரேஷனுக்கு வந்திருந்தது, டிராஃப்ட்ஸ்மேன் முனிசிபாலிட்டிக்கு வந்திருந்தது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓவர்சி போஸ்ட் வந்து வந்திருந்தது. அப்புறம் டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்திருந்தது. அப்புறமா ஒர்க் இன்ஸ்பெக்டர் ஒரு போஸ்ட் வந்திருந்தது. இதெல்லாம் தான் நகராட்சியில டிப்ளமோக்கு வந்த போஸ்ட். இதுக்கெல்லாம் தான் நீங்க ஜூன் 29ஆம் தேதி எக்ஸாம் எழுதிருக்கீங்க. ஓகேவா? இதுல ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனிங்க. இப்ப இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட்ல மொத்தம் 257 வேகன்சி இருக்கு. இந்த 257 வேகன்சி யார் எடுப்பாங்கன்னா சிவிலும் மெக்கானிக்கலும் மட்டும்தான் எடுப்பாங்க. இந்த 257 வேகன்சி யாருக்கு, சிவிலுக்கும் மெக்கானிக்கலுக்கும் மட்டும்தான். எலக்ட்ரிக்கல் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேகன்சி கிடையவே கிடையாது. அந்த 257 வேகன்சி டிப்ளமோ சிவில் மெக்கானிக்கல். ஓகேவா? அப்ப சிவில் மெக்கானிக்கல் நீங்க இன்ஜினியரிங்கா இருந்து டிப்ளமோ எக்ஸாம் எழுதினீங்க, நீங்க இந்த வேகன்சி எடுத்துக்கலாம். டிப்ளமோவா இருந்து டிப்ளமோ வேகன்சி எக்ஸாம் எழுதினாலும் இதை எடுத்துக்கலாம். அப்ப டிப்ளமோ இந்த 29ஆம் தேதி எழுதினீங்கன்னா சிவில் மெக்கானிக்கலுக்கு மொத்தமா 257 வேகன்சி இருக்கு. ஓகேவா? இந்த போஸ்ட்ல டிராஃப்ட்ஸ்மேன் கார்பரேஷன்ல அகைன் ஒரு 46 வேகன்சி. இதுவும் சிவிலும் மெக்கும் மட்டும்தான். ஓகேவா? இதுவும் சிவிலும் மெக்கும் மட்டும்தான். அப்ப எலக்ட்ரிக்கலுக்கு இதுவும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் டிராஃப்ட்ஸ்மேன் முனிசிபாலிட்டியில ஒரு 130 வேகன்சி இருக்கு. இதுல சிவில் மெக்கானிக்கல் ஆஸ் வெல் அஸ் எலக்ட்ரிக்கல் இதுக்கு எலிஜிபிள்.
ஓகேவா? இந்த 3 பேருமே இதுக்கு எலிஜிபிள். ரைட், நெக்ஸ்ட் ஓவர்சீர் 205. இந்த 205 வேகன்சிஸும் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் 3 பேர் எடுத்துக்கலாம். டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் அல்லது ஜூனியர் இன்ஜினியர் சொல்றது மொத்தம் 255 வேகன்சி. இது டிப்ளமோ சிவிலுக்கு மட்டும்தான். அப்புறமா இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனா நான் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் மட்டும் கம்பேர் பண்றதுனால சொல்றேன். வேற ஒரு இதுல ஏதோ போஸ்ட் டிப்ளமோ ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்க. ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான். ஆனா அந்த படிப்பு படிச்சிருக்கிறவங்க கொஞ்சம் கம்மியா தான் இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இது சிவில் தான் மேஜரா ஆக்குபை பண்ண போறாங்க இந்த 255ன்றது. கடைசியா ஒர்க் இன்ஸ்பெக்டர்ல ஒரு 427. ஆனா இதுவுமே சிவில், மெக், எலக்ட்ரிக்கல். இப்ப விஷயம் என்னன்னா, இப்ப எலக்ட்ரிக்கலுக்கான எக்ஸாம் கஷ்டம். ஓகேவா? எலக்ட்ரிக்கலுக்கான எக்ஸாம் கஷ்டம். கண்டிப்பா எலக்ட்ரிக்கலுக்கு மட்டும் சொல்லிட்டு டிப்ளமோல வேகன்சி ஒண்ணு கூட இல்ல. ஏன்னா எலக்ட்ரிக்கல் இங்க வருது. ஆனா இதுல இந்த 2 பேருமே ஆக்குபை பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து எலக்ட்ரிக்கல் இங்க வருது, இந்த 2 பேருமே ஆக்குபை பண்றாங்க. எலக்ட்ரிக்கல் இங்க வருது, இந்த 2 பேருமே ஆக்குபை பண்றாங்க. இங்க 2 இடத்துலயுமே எலக்ட்ரிக்கல் வரல. அப்ப எலக்ட்ரிக்கலுக்கு மட்டும் டிப்ளமோல வேகன்சி இல்ல. ஓகே, அப்ப அவங்க என்ன பண்ணி ஆகும்னா, ஈஸியா எக்ஸாம் நடந்த சிவில், ஓரளவு பரவாயில்லாம நடந்த மெக்கானிக்கல், அந்த எக்ஸாம் எழுதினவங்களோட போட்டி போட்டுதான் ஆகணும். வேற வழியே கிடையாது. ஓகே, மெக்கானிக்கல் கூட அப்படிதான். மெக்கானிக்கல் மெக்கானிக்கலுக்கு மட்டும் தனியாவே இல்ல. மெக்கானிக்கல் இங்க பாருங்க, சிவிலோட இதுல போட்டி போட்டுதான் ஆகணும். இப்ப நான் உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா, இங்க ஒரு அதே மாதிரி இப்ப முடிஞ்சிருக்கிறது ரிட்டன் எக்ஸாம். அடுத்து இன்டர்வியூ இருக்கு. இன்டர்வியூக்கு அவங்க என்ன ரேஷியோல கூப்பிடுறாங்கன்னு நான் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லா படிச்சு பார்த்தேன். எனக்கு தெரியல. ஓகேவா? நான் பார்த்த வரைக்கும் இல்ல. மேபி எங்கேயாவது ஒரு அப்டேட் யாராவது விட்டுருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா? மேபி அப்படி இன்டர்வியூக்கு எடுத்தா ஒரு 1:5, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 1:10. இது 2 ஏதாவது ஒன்று எடுப்பாங்க. ஓகேவா? இது 2 தான் ஏதாவது ஒன்று எடுப்பாங்க. உடனே சொல்லாதீங்க இதை விட்டுருக்காங்களே அந்த இடத்துல, அது உங்களுக்கு தெரியாதானே. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரியல. ஓகேவா? இன்டர்வியூ வந்து என்ன ரேஷியோல கூப்பிட போறோம் அது கொடுக்கல. மேபி கூப்பிட்டா 1:5 ஆர் 1:10 கூப்பிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட் எடுத்துவோம். மொத்தம் 250 வேகன்சி இருக்கு. இதுல ஒரு 1:10 வச்சுக்கோமே, 1:10 வச்சுக்குவோம். அப்படின்னா ஒரு 2570 பேர் இன்டர்வியூக்கு இதுல கூப்பிடுவாங்க. இந்த 2570 பேர் சிவிலும் மெக்கானிக்கல் மட்டும்தான். ஓகேவா? இப்ப சிவில் எக்ஸாம் கொஞ்சம் ஈஸி அப்படின்றப்ப ஒரு 2000 பேர் இதுல சிவிலும், ஒரு 570 பேர் மெக்கானிக்கலும் மார்க் அடிப்படையில வந்தாங்கன்னா வேற வழி இல்லை, அப்படிதான் இருக்கும். சிவில் ஈஸி அப்படின்னா, அதாவது சிவில் ஈஸினா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எக்ஸாம்க்கு அப்பியர் ஆனதுலயும் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் கம்பேர் பண்றப்ப சிவில் தான் அதிகம். நல்லா எக்ஸாமுக்கு படிச்சதுலையும் சிவில் தான் அதிகம். காரணம் டிஎன்பிசியா இருந்தாலுமே சரி, வருஷம் சிவிலுக்கு தான் இங்க வேகன்சி கொடுக்குறாங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கலுக்குலாம் எப்பயாவது தான் வரும். அப்படின்றப்ப சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஜேடிஓங்கிற எக்ஸாமை எழுதிட்டே இருப்பாங்க. வருஷம் அந்த எக்ஸாமை எழுதிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்க கொஞ்சம் அந்த ஃபீல்டுல இருந்திருப்பாங்க. அதனால அவங்க நல்லா படிச்சிருக்கான வாய்ப்புகள் இருக்கு. கம்பேர் பண்ற எக்ஸாம் அவங்களுக்கு ஈஸியா வந்திருக்கு. அப்ப சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய அடிச்சு நவுத்திருப்பாங்க. இப்ப சிவில்ல வந்து ஒரு 170 மேல அடிச்சவங்களோட எண்ணிக்கை நிறைய இருக்கும். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அது கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா வேகன்சி இப்படி இருக்கிறதுனால எலக்ட்ரிக்கல் 140 தான் அடிக்க முடிஞ்சுச்சே சார் அப்படின்னா கட் ஆஃப் அப்படி இருக்காது. இது நான் சொல்றது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அப்ப இப்ப மெக்கானிக்கலுமே கூட இவங்களோட இதுல போட்டி போட்டு தான் ஆகணும். இதுல போட்டி போட்டு தான் ஆகணும். அதே மாதிரி இதுல போட்டி போட்டு தான் ஆகணும். இதுல சிவில் தனியா நிக்கிறாங்க. ஓகேவா? அப்ப இந்த மொத்தத்துக்கும் சேர்த்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் 3 பேருக்குமான இந்த டிப்ளமோல கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஈக்குவலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அது எப்படி சார்? சிவில்னா ஈஸி சார், எலக்ட்ரிக்கல் கஷ்டம் சார், இப்படி பண்ணா எப்படி சொன்னா வேற வழி இல்லை, அப்படிதான் இருக்கு. ஓகேவா? அப்படிதான் இருக்கு. இப்ப எலக்ட்ரிக்கல் தனியா இல்ல சார், அப்ப எலக்ட்ரிக்கலுக்கு வேலையே கிடைக்காதுன்னா அப்படி இல்லை. இப்ப எலக்ட்ரிக்கல்லையுமே அந்த 160, 170 போட்டுருந்தவங்க இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அவங்க வேலைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ மொத்தத்துக்கு என்ன சார் கட் ஆஃப் அப்படின்னா, இப்போ வேகன்சி மொத்தமா கூட்டிடலாம். ஓகேவா? இது 257, ஒரு 46, ஒரு 300, ரவுண்டா 300ன்னு வச்சுக்குவோம். ஒரு 430, ஒரு 635, 635, 700, 900, ரவுண்டா 900, ஒரு 1300. ஸோ ஒரு 1300 அப்படின்றது மொத்தமா டிப்ளமோக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேகன்சி. ஓகே, இங்க இருந்து 1:5 எடுத்தாங்கன்னா ஒரு 6500 பேர் எடுப்பாங்க. 1:10 எடுத்தா ஒரு 13000 பேர் எடுப்பாங்க. அப்ப இது பிரசன்டேஷன் வைஸ் மாறும். இப்ப பிசினா 26%, பிசி முஸ்லிம்னா 3%, எம்பிசினா 20% அப்படி மாறும். பட் ஓவரால் பாக்குறப்ப ஓகேவா? ஸோ அப்ப டாப் இந்த எக்ஸாம் எழுதுனதுல ஓகே டாப் 6500 1:5 எடுத்தா இன்டர்வியூ
டாப் 13,000 எடுத்தா 1:10 எடுத்தா இன்டர்வியூ போகலாம். ஓகே, இப்போ நான் சொல்ல போறது முழுக்க முழுக்க இன்டர்வியூ போறதுக்கான கட் ஆஃப் தான். ஓகேவா? அப்ப இதான் ரேஷியோ, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப அதான் நான் சொல்ல வரேன், மொதல் 6,500 பேர் தான் பார்க்க போறாங்க. இதுக்குள்ள இவ்வளவு எலக்ட்ரிக்கல் இருக்கணும், இவ்வளவு மெக்கானிக்கல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ஃபுல்லா சிவிலோட போட்டி போட்டு தான் ஆகும். நான் சொல்ல தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப கட் ஆஃப் என்ன மாதிரி சார் இருக்கும் அப்படின்னா, இப்ப டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்றேன், சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ஆவரேஜா எடுத்து பாக்குறப்ப டெக்னிக்கல்ல மட்டும் நான் சொல்றேன், டிப்ளமோ எக்ஸாம்ல இந்த 200 கேள்விகள் இருக்குல்ல உங்களோட பேப்பர், அந்த 200க்கு கண்டிப்பாக ஒரு 170க்கு மேலேயாவது நீங்க எடுத்துருந்துருக்கணும். ஓகே, ஜிஎஸ்எம் மேக்ஸும் சேர்த்து 100க்கு ஒரு 75க்கு மேல. ஸோ 170ஐயும் 75 கூட்டினா ஒரு 245. அப்ப 300 கேள்விக்கு தமிழ் எடுத்துக்க கூடாது ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். இந்த 300 கேள்விக்கு ஒரு 250க்கு மேல எடுத்திருந்தீங்கன்னா நீங்க சேஃப். இந்த 3 பேருக்குமே நான் தான் சொல்லுவேன், 250க்கு மேல எடுத்திருந்தாதான் சேஃப் டிப்ளமோ பொறுத்த வரைக்கும். ஓகேவா? டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் அப்படிங்கிறப்ப சிவிலுக்கு ஒரு 240ல இருந்து ஒரு 250குள்ள இருக்கும், மெக்கானிக்கலுக்கும் 240ல இருந்து 250குள்ள தான் இருக்கும், எலக்ட்ரிக்கலுக்கும் 240ல இருந்து 250குள்ள தான் இருக்கும். எலக்ட்ரிக்கலை மட்டும் எடுக்கணும்னு இங்க ஒரு வேகன்சியுமே இல்லை, மெக்கானிக்கலை மட்டும் எடுக்கணும்னு டிப்ளமோல ஒரு வேகன்சியுமே இல்லை. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்ப இப்ப இவங்க விட உங்களுக்கு எப்படி கட் ஆஃப் குறையும்? நீங்க உள்ள போறீங்கன்னா இங்க அவங்க இருப்பாங்க அந்த லைன்ல. ஓகேவா? உங்களை தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்கு இங்க வேகன்சி இல்ல. அப்படிங்கிறப்ப 250+ அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு சேஃபா இருக்கும். டிப்ளமோக்கு ஒரு 240ல இருந்து 250க்குள்ள எடுத்திருந்தீங்கன்னா அது இதான் கட் ஆஃப். ஸோ இந்த மாதிரி தான் கட் ஆஃப் இருக்கும். ஏன்னா டிப்ளமோல சிவில் ஈஸியா இருந்திருக்கு. ஓகே, இது முழுக்க முழுக்க டிப்ளமோ தான். ஓகேவா? ஜூன் 29 நான் சொல்றேன், ஜூன் 30 எக்ஸாம் உங்களுக்கே தெரியும் தரமா இருந்தது. ஓகேவா? எக்ஸாம் கஷ்டமா இருந்தது, ஈவன் சிவிலே கொஞ்சம் டஃபா தான் இருந்தது இன்ஜினியரிங்ல. ஓகே, அதனால இன்ஜினியரிங் அப்ப பாத்துக்கலாம். டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் நான் சொல்றதே திரும்ப சொல்றேங்க, 200 கேள்வி டெக்னிக்கல், ஜிஎஸ்எம் மேக்ஸும் சேர்த்து ஒரு 100 கேள்வி. ஓகே, அந்த 300க்கு தான் தமிழ் 100 எழுதுறீங்க பாத்தீங்களா, அதை விட்டுருங்க, அது 40 எடுத்தா போதும், அது அவ்வளவுதான். இந்த 300க்கு ஒரு 240 இருந்து 250க்குள்ள இருந்தா இது கட் ஆஃப். 250+ டெஃபினட்டா உங்களுக்கு சேஃபா இருக்கும். ஒரு 13,000 பேர் 6,500 பேர் எடுத்தாங்கன்னா இவங்க இந்த மார்க் கண்டிப்பா ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஓரளவு நம்ம அனாலிசிஸ் வந்து சொல்லியிருக்கோம். ஓகேவா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து அப்படியே இன்ஜினியரிங் கட் ஆஃப் அப்படியே வரப்போற நாட்கள்ல நம்ம அப்படியே ஏஐக்கு கிளாஸஸ், டிப்ளமோக்கான கிளாஸஸும் நம்ம யூடியூப்ல போடுவோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க. அதே மாதிரி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், வரப்போற எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்ம அகாடமியில கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஜாயின் பண்றவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி அட்வான்ஸா புக்கிங் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.